க்ளீன் அப்னா என்ன, ஃபேஷியல்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது க்ளீன் அப் அப்படிங்கிறது என்னோட ஸ்கின்ல வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஒர்க்குக்கு போகிறேன், வெளியே ஃப்ரெண்ட்ஸோட வெளியெல்லாம் நான் போயிட்டு வந்து என்னோட ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது. அந்த டல்னஸ் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த டேனெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி என்னோட க்ளோ வந்து நான் திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செல்ஃபாக எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் க்ளீன் அப். இந்த க்ளீனப்பை நீங்கள் செல்ஃபாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பார்லர் போயும் எடுத்துக்கலாம். செல்ஃபாக எடுக்கிறக்கும் பார்லரில் நீங்கள் எடுக்கிறக்கும் நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம ஃபேஷியல் எதுக்காக பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதாவது ஃபேஷியல் எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், வெளியே படிக்கணும், எக்ஸாம் அது இதுன்னு நம்மளை போட்டு ஓவராலாக ப்ரெஷர் பண்ணி நம்ம ஃபேஸ் அப்படியே டல்லாக மாற்றிருக்கும். அந்த டல்னஸ் எல்லாம் போகணும், நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் ஃபேஷியல். அந்த ஃபேஷியலை நீங்கள் செல்ஃபாக எடுத்துக்கிறத விட ஒரு பார்லர் போய் நல்லா மசாஜ் எல்லாம் கொடுக்குற ஒரு பார்லர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இவங்க கிட்ட போனால் ஃபேஷியல் செம்மையாக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு மசாஜோட ஒரு ஃபேஷியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயம் நல்லா க்ளோ அண்ட் ப்ரைட்டாக சூப்பராக இருப்பீங்க. அதுக்காகத்தான் நம்ம பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ணுறோம். அதாவது பார்லர் போக டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் க்ளீனப். இல்லை நான் வந்து ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும், எனக்கு ஓவர் டிப்ரெஷனாக இருக்குது, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் போய் நான் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்லர் போய் எடுத்துக்கிறதுக்கு பேர் ஃபேஷியல். ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்குள்ளே இருக்க டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். க்ளீன் அப்னு வரும்போது நீங்கள் ஜஸ்ட்டு கிளன்ஸு, ஸ்க்ரப்பு, பேக் யூஸ் பண்ணுவீங்க. அதே ஃபேஷியல்னு வரும்போது கிளன்ஸு, ஸ்க்ரப்பு, மசாஜு, ஜெல், பேக், இந்த 5 ஸ்டெப்ஸ் வரும். இந்த 5 ஸ்டெப்ஸ் அவங்க முடிக்கிறதுக்குள்ளேயே உங்கள் மண்டையில் இருக்க ப்ரெஷரெல்லாம் போய் அப்படியே ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஷியல் ப்ராப்பராக ஒரு ஃபேஷியல் எடுத்துக்கணும்னா பார்லர் போங்க. இல்லை நான் என் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் வீட்டில் இருந்து க்ளீனப் எடுத்துக்கோங்க. உங்களோட சாய்ஸ், நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை, உங்களோட சாய்ஸ். நீங்கள் எது எடுத்துக்கிறதா இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு ஃபேஷியல் எதுக்காக பண்ணுறோம், க்ளீனப் எதுக்காக பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்கும். இனி நம்ம என்னோட க்ளீனப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணுற என் முடியெல்லாம் நான் பின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் முடியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க பின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு கையில் போட்டிருக்க மோதிரம், இதெல்லாம் பிரேஸ்லெட் இதெல்லாம் இருந்தால் கழட்டி வச்சுடுங்க. இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு கையில் இருக்கிற ரிங்கெல்லாம் கழட்டி வச்சதுக்கப்புறம் கம்மலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. கம்மல், செயின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் வந்து செயின் ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது. கம்மல் ரிமூவ் பண்ணதுக்கே பார்க்க முடியாது, நான் செயின் ரிமூவ் பண்ணனா இன்னும் பார்க்க முடியாது. அதனால நான் செயின் ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க, நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த போர் தண்ணி, உப்பு தண்ணி இதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம், நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணியில் ஃபேஷியல் பண்ணிங்க, க்ளீனப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது, வீட்டில் இருக்க பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே யூஸிங் த்ரோ டிஷ்யூ தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்துட்டு பார்லருக்கு கொண்டு போயிட்டதுனால இப்போ நான் இந்த பட்ஸ் வச்சு நான் என்னோடய ஃபேஸை வந்து தொடச்சிக்கிறேன். க்ளீனப் பண்ணும்போதும் சரி, ஃபேஷியல் பண்ணும்போதும் சரி, எப்பவுமே கழுத்து வரைக்கும், கழுத்தில் உங்களோட ஓப்பன் ஏரியா, இந்த நெக் ஓப்பன் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வீட்டில் நீங்களே தான் பண்ணிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது தாராளமாக கொஞ்சம் இறக்கமாக இருக்க மாதிரி டாப்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்ணுங்கள். இல்லை நைட்டி போட்டு கூட நீங்கள் ஃபேஷியல் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓவராலாக ஈவன் டோனாக சூப்பராக இருப்பீங்க. இந்த மாதிரி நான் தொடச்சதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ்க்கு கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் என்ன கிளென்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ அதை காட்டணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ்க்கு, உங்கள் நெக்குக்கு எவ்வளோ கிளன்ஸ் தேவையோ அவ்வளோ கிளன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்கள் ஃபேஸை தாண்டி நீங்கள் கிளன்ஸ் எடுத்து பண்ணிங்கனாலும் எதுவும் மாற போகிறதில்ல. இந்த கிளன்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபவுண்டேஷன் போட்டிருப்போம், க்ரீம்ஸ் போட்டிருப்போம், இல்லை வெளியே சுற்றி அடித்து வந்திருப்போம், கண்ணுக்கு மை போட்டிருப்போம், புருவத்துக்கு மை போட்டிருப்போம். இதை எல்லாத்தையும் ஜென்டிலாக லைட்டாக அப்படியே ஒரு ரொட்டேஷன் மோட் கொடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இந்த கிளன்ஸ் பண்ணுறோம். அதாவது ஃபேஸில் இருக்க அழுக்க ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளன்ஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதா? இந்த கிளன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஜென்டிலாக ரொட்டேஷன் மோட்லேயே நீங்கள் ஃபேஸு, நெக்கு, இயர் எல்லாமே கிளன்ஸ் பண்ணி துடைக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த கிளன்ஸை பார்த்தீங்கன்னா என்னோட 2 கையிலையும் வர மாதிரி இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களோட கண்ணம், நெத்தி, மூக்கு, இந்த சின்ன ஏரியா, கழுத்து, மீதி இருக்கிறத பேலன்ஸ் இருக்கிறது காது, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே இப்போ நான் எப்படி பண்ணுறனோ இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தான் லைட்டாக இந்த விரலே இந்த ஏரியா டு இந்த ஏரியா இது மட்டும் வச்சு நல்லா இந்த மாதிரி, வேறு நான் எதுவுமே பண்ணல. பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எந்த அழுத்தமும் கொடுக்காம லைட்டாக பண்ணுறேன்.
லைனர் போட்டிருக்கீங்க இல்லை வாட்டர் ப்ரூஃப் காஜல் போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த கண்ணுக்கிட்ட இந்த கை யூஸ் பண்ணி இப்படி கீழே பண்ணும்போது இப்படி மேலே பார்த்து இப்படி பண்ணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே மீண்டும் திருப்பி நோஸு, கண்ணம், சின்ன ஏரியா, அப்பர் லிப்பு இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அப்படியே கழுத்து. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் நெக் ஓப்பன் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் பார்த்தீங்கன்னா அதிகம் மை இந்த எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால நான் ஜஸ்ட் லைட்டாக பண்ணி ஒரு 2 இதுலேயே நான் முடிச்சிட்டேன். நீங்கள் மை போட்டிருக்கீங்க இல்லை வெளியே போயிட்டு சுற்றி அடித்து வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ நம்ம பண்ண இதே மெத்தடை 3 தடவை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டிஷ்யூ எடுத்து கிளென்ஸை தொடச்சிருங்க. அதே மாதிரி துடைக்கிறேங்கிற பேரில் போட்டு ரொம்ப அழுத்தி உங்கள் ஃபேஸை வந்து புண்ணாக்கிக்காதீங்க. சும்மா லைட்டாக இப்படி தொடச்சிங்கனாலே போதும். நான் கேமரா பார்த்து பண்ணுறதுனால எல்லாம் கரெக்டாக துடைக்கிறேனா ஒன்றும் தெரியல. நீங்கள் பார்த்து கண்ணாடி பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், அவசரமே வேண்டாம். அவ்வளோதான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணி என் முகத்தில் இருக்க அழுக்குகளை, என்னோட மையை, என்னோட புருவத்தில் போட்டிருக்க மையை எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கு அடுத்து நான் பண்ண போகிறது ஸ்க்ரப்பிங். என்னோட ஃபேஸ்க்கு நான் ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் 30 ml ஸ்க்ரப்பிங் ஒன்று கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த ஸ்க்ரப்பிங்கு. இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங்லாம் லைட்டாக நீங்கள் கிளன்ஸ் எந்த அளவு எடுத்தீங்களோ அதே மாதிரியே உங்கள் முகத்தை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ரீம் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் முகத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாக க்ரீம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்னோடய ஃபேஸ்க்கு ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப்பிங் எடுத்துகிட்டு அதையும் 2 கையில் எடுத்துக்கிட்டு என்னோடய கன்னத்தில், நெத்தியில், நோஸில், சின்ன ஏரியாவில், கழுத்தில், மீதி இருக்கிறத என்னோடய காதில் இப்படி போட்டுடணும். இப்போ நான் அப்ளை பண்ண மாதிரி கிளன்ஸ் எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே ஸ்க்ரப்பிங் அப்ளை பண்ணிவிட்டு, கிளன்ஸிங்கும் ஸ்க்ரப்பிங்குள்ளே இருக்க வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளன்ஸ் பண்ணும்போது ஜென்டலாக பண்ணுவோம், எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் பண்ணுவோம். ஆனால் ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது உங்கள் முகம் எந்த அளவுக்கு அழுத்தத்தை தாங்குமோ அந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்கின்குள்ளே இருக்க அந்த டெட் செல்ஸ் வந்து வெளியே வரும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பண்ணுங்கள். சேம் கிளன்ஸ் எப்படி அந்த 4 ஃபிங்கரில் இந்த மேல் ஏரியா மட்டும் வச்சு பண்ணமோ அதே மாதிரியே ரொட்டேஷன் மோடில் ஸ்க்ரப்பிங் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது இந்த கண் ஏரியாட்ட பண்ணும்போது ரொம்பவே ஜென்டிலாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்க்ரப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த மணல் மாதிரி இருக்கும். அந்த மணல் மாதிரி இருக்க துகள் நம்ம கண்ணுக்குள்ளே போயிடுச்சுனாலும் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ரொம்ப கண்ணுக்கிட்டெல்லாம் தேய்ச்சிங்க அப்படின்னா தோல் கழண்டு வந்துடும். அதனால கண்ணுக்கிட்ட கவனமாக ஸ்க்ரப்பிங் பண்ணுங்கள், அழுத்தமே கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் க்ளீனப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃபாக ஒரு ஃபேஷியல் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் 2 கையையும் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். சிங்கிள் கையில் வச்சுட்டெல்லாம் 2 பக்கமும் தேய்ச்சிட்டு இருக்கக்கூடாது. 2 கையில் எடுத்து தான் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங்கு, கிளன்சிங்கு எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்துட்டு தண்ணி இல்லை, கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது, க்ரீம் போட்டு நல்லா இறுக்கமாக இருக்குன்னா அந்த இறுக்கத்தை லூஸ் பண்ணிக்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 கையில் இப்படி தேய்ச்சிட்டு திரும்பவும் ஸ்க்ரப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கழுத்து பண்ணிட்டு காது. இதையே தொடர்ந்து நீங்கள் எத்தனை தடவை பண்ணணும்? 3 தடவை பண்ணணும். அழுத்தம் கொடுத்து பண்ணணும். இந்த மாதிரி ரொட்டேஷன் மோடில் பண்ணணும். இந்த மாதிரி ஓவராலாக ஸ்க்ரப்பிங் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. எப்பவுமே ஒவ்வொரு ஸ்டெப் முடிஞ்சதும் நம்ம க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக நம்ம க்ளீனப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஷியலாக இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும். எடுத்துட்டு அவ்வளோதான்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த கலரை விட இப்போ நான் ஸ்க்ரப்பிங் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் தெரியுவேன். அதுக்கு காரணம் நம்ம கொடுத்த அந்த அழுத்தம் தான். இப்போ புரியுதுங்களா? நான் ஸ்க்ரப்பிங் எதுக்காக பார்த்து வாங்குங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக புண்ணாக்குற மாதிரி வாங்கிடக்கூடாது. அதே மாதிரி புண்ணாக்குற மாதிரி ஸ்க்ரப்பிங் பண்ணிடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கனாலும் ஒரு நாளே உங்களுக்கு கலர் வராது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும். இப்போ 4 வாரம் நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்க டிஃப்ரெண்ட்டை நீங்களே பார்க்க முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்காமல், ரொம்ப கஷ்டப்படுத்திக்காமல் லைட்டாக கலர் கொண்டு வாங்க. அடுத்து இப்போ என்னோட ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கப்புறம் நான் நீடில் தான் போட போகிறேன். நீடில் போட்டு என்னோட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம இந்த நீடிலுக்கு வந்து அஸ்டேஷன் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உதறி விட்டுட்டு உங்கள் நோஸ் ஏரியாவில், இப்போ உங்கள் நோஸ் ஏரியாவில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு லெஃப்ட் கை யூஸ் பண்ணி இந்த நோஸை இப்படி இழுத்துட்டு லைட்டாக இப்படி தெரியுதா? நோஸை போட்டு ரொம்ப அழுத்தினீங்கன்னா மூச்சு விட முடியாது. சும்மா இப்படி தள்ளி மட்டும் இப்படி பிடிச்சிக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்கள். அவ்வளோதான். எடுத்துட்டு அப்படியே மேலே எடுத்துட்டு இப்போது சேம் இந்த சைடுக்கு அதே மாதிரியே இப்படி லைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ நான் எப்படி எடுத்தனோ இந்த மாதிரி எடுத்துட்டு சென்டர், நோஸோட சென்டர் ஏரியாவில் எடுத்துடணும். எடுத்துட்டு அப்பர் லிப்பை சின்ன இந்த ஏரியாலையும் சேர்த்து நீங்கள் நீடில் போட்டுக்கணும். எதனால நான் இந்த 2 இடத்த நான் போட சொல்கிறேன்னா, நமக்கு ஸ்வெட் ஆகும்போது அதிகம் இந்த சின்ன ஏரியாலையும் இந்த அப்பர் லிப்பு அப்புறம் இந்த நோஸ் சைடு இங்கெல்லாம் தான் நமக்கு அதிகம் வேர்வை நிற்கும். அதனால நம்ம எப்பவுமே அப்பர் லிப்பும் சின்னும் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு இப்படி தேய்ச்சி பாருங்கள். ஆப்போசிட்டில் நோஸ் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு இருக்கும். வலுவலுன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் நோஸு எல்லா இடமும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வேளை உங்கள் கன்னத்தில் வந்து பிம்பிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நீடில் யூஸ் பண்ணி அழகாக அந்த பிம்பிள் இருக்க இடத்த மட்டும் வச்சு இப்படி எடுத்திங்கன்னா போதும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவ்வளோதான். ஓவராலாக என்னோடய ஃபேஸ்க்கு கிளன்ஸ் பண்ணியாச்சு, ஸ்க்ரப்பிங் பண்ணியாச்சு, நீடிலும் போட்டாச்சு. நீடில் போட்டதுக்கப்புறம் இந்த நீடில்னால என்னோடய ஸ்கின்னுக்கு ஏதோ அலர்ஜி வராமல் செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் அஸ்ட்ரஜன் வச்சுக்கிறேன். இது நான் 1 யூஸ் அப்படிங்கிறதுனால நான் மட்டும் என்னோட வீட்டு யூஸ்க்கு நான் மட்டும் தான் பண்ணுறேன். அப்படிங்கிறதுனால இந்த பட்ஸ்லேயே இதை நான் அப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இதை நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்னோட நீடில் போட்ட இடம்லாம் லைட்டாக நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த நீடில்னால நமக்கு செப்டிக் ஆகாது. அது மட்டும் கிடையாது, இதை நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப யூஸ் தான். இப்போ உங்களுக்கு ஏதாவது கட் பண்ணிட்டீங்க, ரத்தம் வருது கையில் முகத்தில், இந்த மாதிரிலாம் தெரியாமல் எங்கேயா கட் பண்ணிட்டா ஜஸ்ட்டு இதை ஒரு காட்டனில் ஸ்ப்ரே பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னா அப்படியே நின்றும் ரத்தம். அதே மாதிரி செப்டிக்கும் ஆகாது. ஓகே, வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ். அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன ஸ்டெப் பண்ணாலும் அடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நம்ம முகத்தை தொடச்சிடணும். முகத்தை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்கே போகணும். இப்போ என்னோடய க்ளீனப் முடிஞ்சுது. அதனால ஃபைனலாக நான் என் ஃபேஸ்க்கு பேக் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் என்னோடய ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராபெரி பேக் தான் யூஸ் பண்ணுறேன். இதனோட மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எனக்கு ஒரு பிங்க் ஷேடு கொடுக்கும் ஃபேஸ்க்கு. அதுக்காக நான் இந்த ஸ்ட்ராபெரி பேக் யூஸ் பண்ணுறேன். இப்போல்லாம் ஹோம்மேட் ப்ராடக்ட்டில் கூட இந்த மாதிரி பேக்கெல்லாம் வந்துருச்சு. பீட்ரூட் பேக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், தீந்துருச்சு. இப்போது பேக் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நான் பேக் போட்டதே தெரியல. என்னோடய பேக்கும் என்னோடய ஸ்கின்னும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். மனமும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஃப்ரூட்டுங்கிறனால நம்மளுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமோ, ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடுமோன்னு நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. அது இது ரொம்பவே ஹைலைட்டு. ஆல்ரெடி நான் இப்போ பேக் எப்படி அப்ளை பண்ணேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேக் அப்ளை பண்ணும்போது கண்ட மேனிக்கு போட்டு அப்ளை பண்ணாமல் ஒரு கண்ணத்தை தாண்டி அதுக்கப்புறம் அப்படியே ஃபோர்ஹெட் வந்து அப்படியே ஒரு பக்கம் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக கையில் இருக்கிறத இந்த எட்ஜை ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துட்டு உங்கள் கழுத்துக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் நெக் ஏரியா இது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து
காதை மறந்துடவே கூடாது. இல்லைனா கழுத்தும் ஃபேஸும் ஒரு கலரில் இருக்கும், உங்கள் காது வேறு கலரில் இருக்கும். அதனால் மெயின்டைன் பண்ணும்போது ஈவனாக தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான் வந்து பேக் போட்டாச்சு. இந்த பேக் வந்து ட்ரை ஆகணும். பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்க்கு நெக்குக்கு இயற்கெல்லாம் பேக் போட்டாச்சு. பேக்கும் அப்படியே காஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இங்கே பாருங்கள், நல்லாவே காஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பேக் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்பவும் நார்மல் வாட்டர் வச்சு இந்த பேக்கெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது இப்போ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு இன்ஸ்டா பேஜில் டிஎம் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்னோட பேக் காஞ்சிருச்சு. இப்போ நான் என்னோட பேக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களான்னு தெரியல, இந்த பேக் போடும்போதும் நான் கண்ணுக்கு மேலே இந்த பேக் நான் போடவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் இருக்க இடம் ரொம்பவே சென்சிட்டிவான இடம். அதனால இந்த மாதிரி பேக்கு, ப்ளீச்சு இதெல்லாம் கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால நீங்கள் இந்த மாதிரி பேக் போடும்போது சரி, ப்ளீச் ஏதாவது அப்ளை பண்ணும்போது சரி, கண் இருக்க ஏரியா விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. ஓகே. இப்போ என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு கேமராலையும் நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் ஃபில்டர்னு இது நினச்சிடாதீங்க. இது என்னோட ஒரிஜினல் தான், ஃபில்டரே கிடையாது. நான் சாதாரண ஓப்போ மொபைலில் தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட காஸ்ட்லி மொபைலும் கிடையாது. அதனால் ஃபில்டர்லாம் நினைக்க வேண்டாம், இது ஒரிஜினல் தான். இந்த மாதிரி நம்ம க்ளீனப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நான் பார்த்தீங்கன்னா என்னோட நைட் க்ரீம் போட்டுக்கிறேன். இந்த நைட் க்ரீம் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் சந்தேகமாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால எல்லாருக்குமே இப்போது சின்ன ஃபேஸ்லேருந்து அகல ஃபேஸ் இருக்கவங்க எல்லாருமே எப்படி இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஆஃப் பாக்ஸ் காலி பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த க்ரீமை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு சின்ன முகமாக இருக்கவங்க, நான் பார்த்தீங்கன்னா கேமரா ஜூமிங்கில் வச்சுருக்கேன். என்னோட முகம் சின்னது தான், ஜூமிங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ என்னோட சின்ன முகத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு டாட்ஸ் இந்த மாதிரி டாட்ஸ் நான் வச்சுக்குவேன். எக்ஸ்ட்ரா ஒரு டாட் எடுத்துகிட்டு அதை இப்படி இந்த 3 விரலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு என்னோட காது அதே மாதிரி மீண்டும் ஒரு டாட்ஸ் எடுத்து என்னோட 3 விரலில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு காதில் இந்த மாதிரி காதுக்கு ஃபஸ்ட்டாக போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இந்த டபுள் ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி அப்படியே க்ரீமாக உங்கள் நெத்தி. என்னோட பார்த்தீங்கன்னா குட்டி ஃபேஸுங்கிறதுனால எனக்கு இது போட்டதுமே இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு. ஒரு வேளை உங்கள் ஃபேஸ் வந்து அகலமாக இருக்குது, கொஞ்சம் நல்லா புட்டு புட்டுன்னு ஜப்பியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக 1 2 3 3 டாட் வச்சுக்கோங்க. 3 டாட் வச்சுட்டு அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஓவராலாக உங்கள் நெத்தி ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். கவர் ஆனதுக்கப்புறம் உங்கள் கண்ணத்துக்கு இப்போ நான் சிங்கிள் டாட் வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு சப்பியாக இருக்கீங்க, அகல ஃபேஸாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எடுத்து 2 டாட்ஸ் நான் வைக்கல, என்னோட குட்டிங்கிறனால நான் வைக்கல. நீங்கள் வைக்கும்போது எக்ஸ்ட்ரா இன்னொரு டாட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் கண்ணா இருக்க ஏரியா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கண்ணுக்கிட்ட போயிடவே கூடாது. இந்த மாதிரி இது பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு வளைவு இருக்கா, அந்த இடத்துல இப்படி போடுங்க. அந்த இடத்துலேருந்து உங்கள் காதோட எண்டிங் ஏரியா வரைக்கும் இப்படி போட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையில் க்ரீம் இருக்கும் இல்லாமலும் இருக்கும். அந்த டைமில் உங்கள் கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் அப்ளை பண்ணுங்கள். ஏன் இந்த மாதிரி அப்ளை பண்ண சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கண்ணை சுற்றி இருக்க கருவளையம் அப்புறம் இந்த கண்ணுக்கு மேலே இருக்க டார்க்னஸ் எல்லாமே குறைஞ்சிரும். அப்போ உங்கள் கண்ணுக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. ஓகேவா? இப்போ சின்ன ஏரியா, சின்ன இடம்லாம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு டாட் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி அப்பர் லிப்பும் சின்ன கவர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நோஸ் நல்லா பார்த்துக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணுறது நான் இந்த 2 விரல் அதில் மூக்கு கிட்ட இந்த அப்பர் லிப் கிட்டலாம் ஒரு ஃபிங்கரும், கண்ணம் நெத்தி கழுத்து இங்கெல்லாம் 2 ஃபிங்கர்ஸும் யூஸ் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக இந்த சைடு நம்ம கவர் பண்ணியாச்சு. இந்த கணத்துக்கும் அதே மாதிரியே நீங்கள் கொஞ்சம் அகலமாக இருக்குது, கொஞ்சம் குண்டாக இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு டாட் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரியே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு உங்கள் கையை அப்படி கண்ணுக்கு மேலே கீழே அவ்வளோதான். இந்த மாதிரி ஓவராலாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கழுத்துக்கு போடுங்க. இப்போ ஃபேஸ்க்கு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செயின் இந்த மஞ்சள் கயிறுலாம் போட்டு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இங்கெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும். டார்க்காக இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கழுத்துக்கு வச்சு அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்கள் கழுத்து நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஓவராக டாட்ஸ் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி இந்த இடம் 1, இந்த இடம் 2, இந்த இடம் 1 போதும் வச்சுட்டு
இந்த மாதிரி 2 கையில் உங்கள் இந்த இயரோட பின்னாடி வரைக்கும் இப்படி தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு உங்கள் ஓப்பன் இது வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க. டாட்ஸ் வச்சு இப்போ உங்களோட வந்து ஒரு பானைக்கு வச்சுருக்கீங்க, இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டாட் வைங்க, இந்த இடத்துல ஒரு டாட், இந்த இடத்துல ஒரு டாட். இது 3ஐயும் அப்படியே ஜாயின் பண்ணி ஓவராலாக தேய்ச்சி விட்டுருங்க. அடுத்து கயிறு போட்டு செயின் போட்டு உங்கள் கழுத்துக்கு பின்னாடியெல்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு உங்கள் 3 கையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் பின்னாடி இப்படி இந்த மாதிரி நான் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கனாலே போதும். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்புறம் இந்த க்ரீம் வந்து நம்ம அதிகமாக எடுத்து போடுறதுனால நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆயிருமா இல்லை ஸ்கின் பீல் ஆகுமாலாம் பயமே படாதீங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஸ்கின்னை பீல் பண்ணுற க்ரீம் நம்மளோட கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி பீல் ஆகி வருது அப்படின்னா உங்கள் டேன் மட்டும் தான் பீல் ஆகி வருமே தவிர உங்கள் ஸ்கின் பீல் ஆகாது. பயம் இல்லாமல் தைரியமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு க்ரீம் அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நம்புகிறேன். அப்படி இருந்தாலும் கேளுங்க. நீங்கள் டவுட் கேட்க நான் கிளியர் பண்ண அதுக்கு தான் நான் இருக்கேன். தாராளமாக கேளுங்க. சலிக்காமல் 100 தடவைனாலும் சொல்ல ரெடியாக இருக்கேன். இப்போது என்னோடய நைட் க்ரீம் போட்டதுக்கப்புறம் இந்த ஜெல்லி லிப்டின் போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் வெளியே எங்கேயும் போகிறது கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறேன். அதனால தான் நான் காலையிலேயே வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக இப்போது மணி 1:30 ஆமாம் 1:30 இருக்குது. 1:30 காட்டும். நான் இந்த மாதிரி க்ளீனப் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க போகிறேன். நைட் க்ரீம் போட்டு வெளியே போகிறதில்ல. இதே நான் வெளியே போகிற மாதிரி இருந்திருந்தா நான் க்ளீனப்பும் எடுத்துருக்க மாட்டேன், நைட் க்ரீமும் போட்டிருக்க மாட்டேன். ஓகேவா? அதனால் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் காலையிலையும் நைட் க்ரீம் போடலாம், நைட்டும் நைட் க்ரீம் போடலாம். உங்களுக்கு ஸ்பாட் ரிசல்ட் கொடுக்கும். இப்போது ஜெலிட்டின் போட்டுக்கிறேன். இந்த லிப்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஆட் போட்டிருந்தேன். நம்மக்கிட்ட இப்போ இந்த லிப்டின் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். இதை போட்டுட்டு நாள் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தாலும் ஒன்றும் போகாது. அப்படியே லிப்பில் அப்படியே ஸ்டே ஆகிருக்கும். அடுத்த நாள் வரைக்கும் நீங்களாம் லிப் ஸ்க்ரப் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் போகும். அது வரைக்கும் அது போட்ட மாதிரியே இருக்குது. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா 2 கலரில் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று ரெட்டு, இன்னொன்று பீச்சு. இது 2ல அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். ஓவராலாக என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சுது, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நானும் உங்களுக்காக தொடர்ந்து நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒயிட்னிங் க்ரீமா இல்லை ஃபேஷியலுக்கு தேவையான திங்ஸ் எது வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். கொரியர் லேட்டாக வருமோன்னு பயப்பட வேண்டாம். 1 டேலேயே நாங்கள் கொரியர் வந்து டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் தாராளமாக உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் போங்க. என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் பயோலேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டாக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே.